ஹாய் தென்காசி லைவ் மக்களே, நான் உங்கள் நசீர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஆவடையானூர் தான் வந்திருக்கோம். ஸோ ஆவடையானூரில் என்ன ஃபேமஸ்னு எல்லாத்தையுமே தெரியும். யாரை கேட்டாலும் அங்கே எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல் தான் ஃபேமஸுமாங்க. ஸோ அதை விட இன்னொரு ஃபேமஸ் இருக்குது. அது என்னென்னா சாக்கு வியாபாரம். சாக்கு இங்கே இருந்தால் நிறைய இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சாக்கு வியாபாரத்தை வாழ்வாதாரமாக கொண்டு இங்கே பல ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த சாக்கு வியாபாரிகளிடம் இன்னும் கூடுதல் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இங்கே 10-12 வருஷமாக சத்திக்கிட்டு இருக்கேன். 12 வருஷமாக. இது எவ்வளோ சேலரி வாங்குறீங்க? இது சம்பளம் தரிசி ஒரு 600 தருவாங்க, 700 கிடைக்கும், 800 தருவாங்க. நமக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டிய மணியத்தில். அதில் காலைல 8 மணிக்கு வருவோம், 10 மணிக்கு சாப்பிட போயிடும், 11 மணிக்கு ஓனர் காப்பி தந்துடுவார். கரெக்டாக 1 மணி சாப்பிட போய் 2 மணிக்கு வருவோம். சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்து வச்சுருவோம். நல்லா திருப்தியாக தருது எங்களுக்கு தொழில். இது இந்த முட்டில் வந்து இந்த சாக்கு இப்படி தான் போட்டு தைக்கணும். ஏன்னா இது அரிசி பிடிக்க போவோம், அரிசி பிடிக்க, கோதுமை பிடிக்க, எல்லா பக்கம் சாக்கு போகிறனால இந்த சின்ன ஓட்டை என்ன ஓட்டை இருக்குங்க நல்லா பாருங்கள். ஆமாம், சோளம் பிடிக்க போவோம், சோளம் மக்காச்சோளம் பொடிச்சோளம்னாங்க. இந்த ஓட்டை இப்படி தைச்சா தான் இந்த சாக்கு போவோம். இதுதான் ஒரு அழகு, இப்படி தைக்கணும். இது கணக்கு எங்கே நானே 15 வருஷம் தைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே எங்கள் ஓனர் சொன்ன மாதிரி 10-50 வருஷமாக 60 வருஷமாக அவங்க இந்த வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இருந்தாலும் இந்த வேலை மாதிரி வேலை எதுவும் கிடையாது. ஏன் சொல்லுதாங்கன்னா, இந்த வேலை காலைல 8 மணியில் வந்து சாயந்தரம் மதியம் 1 மணி வரை நாங்கள் இலை தான். அதுக்கு பிறகு சாப்பிட்டு வந்து அப்படியே இலை தான் பார்ப்போம். இப்போ ஓட்டு வேலை, வைக்காட்டு வேலை, வீட்டு வேலை பாருங்கள், வெயில் தான் வேலை பார்க்கணும். இந்த வேலை எங்களுக்கு புனிதமான வேலை. ஒரு வெயில் உடம்புல படாது. நான் பாட்டு உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்போம், பாட்டை கேட்டுக்கிட்டு, எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. வேற ஒரு சிந்தியே வேண்டாம். நான் பாட்டு காற்று மாதிரி காற்று கேட்டால் வந்து நான் பாட்டு தச்சுக்கிட்டு இருப்போம். சரி, இப்போ உள்ள தலைமுறைகள் பசங்க இந்த வேலைக்கு வராங்களா? இப்போ உள்ள தலைமுறைகள் வர இல்லை. எங்கள் தலைமுறையோட முடிஞ்ச கணக்கு. இப்போ எவ்வளோ படித்த பேராலுமே சாதாரண டீசெண்ட் வேலை மாதம் 5000-6000 வேலை போயிருந்தாங்க. இது ஒரு நாய் சாக்கு தைச்சாலுமே 600-700 தைக்கலாம், 800 தைக்கலாம். வாரத்துக்கு 3000-4000. எத்தனை சாக்கு தைப்பீங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம்? ஒவ்வொரு சாக்கை பொறுத்து இருக்குது. அரிசி சாக்குனா 80 சாக்கு தைக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரி கல்ல வச்சா சாக்குனா 100 சாக்கு தைக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன சாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆவடையானூரை சார்ந்த நண்பர் முத்துராஜ் அவர்கள் இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இது ஒரு வகையான சாக்கு. இது வந்து கிராச்சின்னு சொல்லுவாங்க. இந்த சாக்கு வந்து கர்நாடகாவுக்கு வேர்க்கடலை பிடிக்க போகுது. இந்த சாக்கு வந்து மற்ற சாக்குலேருந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். இந்த சாக்கு வந்து சிந்தி, இது ஒரு வகையான சாக்கு. இது வந்து தேங்காய் பிடிக்க போகுது. இந்த சாக்கு வந்து பச்சைப்பட்டை, இது வந்து தேங்காய் பாக்கு இதெல்லாம் பிடிக்க போகுது. இந்த சாக்கு வந்து வேஸ்ட்டு. இது வந்து எதுக்கும் பயன்படுத்த முடியாது, எந்த ஒரு பொருளையும் இது வந்து பயன்படுத்த முடியாது. இந்த சாக்கு வந்து கட்டிடம் நினைக்கும், ரோடு வேலை, இந்த பாலம் இது மாதிரி வேலைகளுக்கு நினைக்கிறதுக்கு போகுது. இந்த தொழிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ஒரு 35 வருஷ காலமாக இருக்குது. 90லேருந்து 2000 வரைக்கும் ஓரளவுக்கு தொழில் நல்லா இருந்தது சாக்கு வியாபாரத்தை பொறுத்தளவில். ஆனால் 2000 பிறகு கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டால் பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக வர புறப்பட்டது. இப்போம்லாம் அந்த பிளாஸ்டிக் வந்தது பிறகு இந்த சாக்கு தொழிலெலாம் ரொம்ப மோசமாகி போச்சு. வேலைக்காரங்களுக்கும் சரி, வியாபாரிக்கும் சரி, பெரிய லாபம் கிடையாது. லாபம் இல்லாத ஒரு தொழிலாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என் பேர் முருகேசன். அப்பா காலத்துலேருந்தே தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ காலமாக அந்த வியாபாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் கூடுதல் சாக்கு போகிற தேங்காய்க்கு போய்கிட்டு இருக்கு, வேர்க்கடலைக்கு கர்நாடகா போய்கிட்டு இருக்கு, நெல்லுக்கு ஆந்திரா போகும், மற்ற நம்ம தமிழ்நாடுகள் எல்லா ஏரியாவும் போய்கிட்டு இருக்கு. சாக்கு வியாபாரம் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? முன்னால் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. முன்னால் ஃபுல்லாக சணல் சாக்கு மட்டும் இருந்தது. இப்போ இந்த பிளாஸ்டிக் சாக்கு என்னைக்கு யூஸ் ஆகுறதோ, பிளாஸ்டிக் சாக்கு வந்த பிறகு சாக்கு வர ரொம்ப மலிவாயிட்டு. அதனால் நிறைய குடும்பங்கள் இந்த தொழில் விட்டு வேறு தொழிலுக்கே அப்படி போயிருக்காங்க. முன்னால் நம்ம ஊரை பொறுத்தவரை ஒரு 1000 ஆட்கள் வேலை ஆட்கள் இருந்தாங்க, நிறைய ஒரு 100 வியாபாரிகள் நிறைய இருந்தாங்க. அதை நம்பி புரோக்கர் எல்லாருமே நிறைய தொழில்கள் இதை நம்பி இருந்தது. இப்போ அதுக்குள்ள வியாபாரங்கள் இல்லாமல் நிறைய பேர் தொழில்களை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இருக்க ஆட்கள் இந்த தொழில் நம்பி இருக்க ஆட்கள் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா தான் இருக்குது. இந்த உங்கள் சாக்கு வியாபாரம் சில்லறை வியாபாரமா இல்லை மொத்த வியாபாரமா? 2 மகம். சில்லறை கேட்காளுக்கு சம்சாரிகள் வந்து 10 சாக்கு வேணும்லாம் கொடுப்போம். வெளியூருக்காரங்க லோடாக கேட்பாங்க, 50,000 சாக்கு வேணும்பாங்க, 10,000 சாக்கு, ஒரு லாரிக்கு 15,000 சாக்கு ஏறும், 15,000 சாக்கு மொத்தமாக கொடுப்போம். எங்கள் வெளியூரில் எந்த வியாபாரிகள் 10 ரூபா சாக்கில் லோடாக வேணாலும் கொடுப்போம், 50 ரூபா சாக்கு லோடாக வேணாலும் ஆவுடனே ஒரு நம்பி தான் எந்த சாக்கு வேணாலும் லோடாக எடுத்துக்கலாம்.